வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவனா. ஆம், இன்று நாங்கள் பேச போற விடயம் என்னென்றால், இந்த குடும்பத்தில நாங்கள் எப்படி பிரச்சனை இல்லாம வாழலாம், அது எப்படி நாங்கள் தீர்க்கலாம் என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். உண்மையிலேயே குடும்பத்தை எடுத்தால் அது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு குடும்பம், அதுக்குள்ள பிள்ளைகளும் சேர்த்து உருவான ஒரு சாம்ராஜ்யம் தான் அது. உண்மையிலேயே குடும்பம் அழகான ஒரு குடும்பம், வளமான ஒரு வாழ்க்கை இருந்தால் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவமாடுவது உண்மை. இங்க மிக முக்கியமாக நாங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில இந்த பொறுமையை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த இடத்தில நாங்கள் அந்த பொறுமையை கையாள, சில நேரம் கோபம் அதிகமாக வரும்போது நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோமோ, அப்படி அல்ல. சில நேரம் கோபம் வரும்போது அமைதியாக இருப்பதும் சால சிறந்தது. சில நேரம் சில கோபங்களில தான் சில முடிவுகளும் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். ஆனால் கோபத்தில் எடுக்கிற முடிவு சில நேரம் சாத்தியமாகாது. சில நேரம் அது பாரதூரமான பிரிவுகளையோ அல்ல பாரதூரமான விளைவுகளையோ உருவாக்கிவிடும். அங்குதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒரு மனிதனுக்கு எப்போதும் வேண்டும். அந்த சூழல், அந்த காலம், இடம், பொருள் ஏவலை அறிந்து நாங்கள் செயற்படும் போதுதான் அந்த வாழ்க்கை இனிக்கிறது. ஆனா அந்த கால நேரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை. பொதுவாக கோபமாக இருக்கும்போது உடனடியாக பதில் சொல்லாமல் சற்று அமைதியாக இருந்தார். அது உண்மையிலேயே உங்களோட குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல உதவும். துணை பேசும்போது இடையில குறுக்கிடாமல் முழுமையாக கேட்பது சால சிறந்தது. அற்றவாசியை கேட்டுட்டு டக்குன்னு நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீங்க, நீங்கள் இப்படித்தான் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. முழுமையாக கேட்டு அவற்றை கிரகிக்க வேண்டிய தேவை இருக்குது. எப்போதுமே குற்றச்சாட்டுகளை வைக்காதீர்கள். நீங்க எப்போதும் இப்படித்தான், நீங்க எப்போதும் இப்படித்தான் என்ற குற்றச்சாட்டுகளை எப்போதுமே அடுக்கி கொண்டு போகாதீர்கள். பிரச்சனை பற்றி பேசும் போது நபரை அல்ல, பிரச்சனையை விமர்சிப்பதுதான் சிறப்பு. நீங்க உடனே நீங்கள் அப்படித்தான், உங்களோட குடும்பம் அப்படித்தான், உங்களோட ஆக்கள் அப்படித்தான் என்று அப்படி விமர்சிக்கிறத நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது கூடவே கூடாது. ஏன்னா அவர் செய்கிற ஒரு சின்ன தவறுக்கா அந்த குடும்பத்தையே நாங்கள் சொல்வது நல்லது அல்ல. அடுத்தது, தினசரி சிறிய விஷயங்களுக்காக என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேணும், பொறுமையாக கடைப்பிடிக்கணும். சில விடயங்கள்ல மன்னிப்பும் கேட்க வேண்டிய தேவை வந்து விடுவது உண்டு. இன்னும் ஒன்று, நீங்கள் பொறுமையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னும் ஒன்று, பழைய தவறுகளை தொடர்ந்து தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டிருப்பீர்கள். சில பேருக்கு கொஞ்சம் அது தொணாண்டு சொல்றது அது சிலருக்கு பிடிக்காது. உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? இல்லவே இல்லை. எங்களுக்கும் பிடிக்குமோ? இல்லை. ஆனபடியால் பழைய தவறுகளை தொடர்ந்து எடுத்து சொல்லாமல் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் சிறப்பு. ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்குங்கள். உண்மையிலேயே சில பிரச்சனைகளை ஒரு தேநீர் கோப்பை இருவரும் குடிக்கும் போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் ரகசியமாக. இருவரும், அது ரகசியம் அல்ல, நீங்கள் ரகசியமாக மற்றவர்களுக்கு கேட்க தேவையில்லை, நீங்க 2 பேரும் பேசிக்கொள்ளுங்க. ஓ, நீங்கள் நேற்று எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க, அது எனக்கு பிடிக்கல, இனிமே நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, அப்பதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குமென்றதை நீங்க சுட்டி காட்டுங்க. சரியா? முக்கியமான முடிவுகளை இருவரும் கலந்து ஆலோசித்து எடுங்க. பிள்ளைகள் முன் எப்போதும் சண்டையிடாதீர்கள். சண்டை இட 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 பிள்ளையின் மனசு வெட்டிக்கும். அதுக்கு, ஓ இப்படி அம்மா சண்டை, நான் வீட்டுக்கே இனி போக மாட்டேன், இல்லது எப்ப வீட்டை விட்டு ஓட வேணும் என்று அப்படி நினைத்துக் கொள்வார்கள். நிச்சயமாக பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. பிரச்சனை தான் ஒரு குடும்பத்தின் அனுபவத்தை தருகிறது, தெரியுமா? சில முடிவுகளை எடுக்க சில பிரச்சனை 2 பேரும் நான் அப்படி நீ அப்படி சமாளி என்று இறுதியில ஒரு முடிவை எடுப்பீங்க. பிள்ளைகளின் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களோட குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். மிக கவனமாக சில முடிவுகள் எடுப்பது கடினம். அந்த முடிவுகளை சேர்ந்தெடுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. இன்றைக்கு கோபம் என்றால் சரி, ஒரு 2 மணிக்கு அங்க வைக்கல, இல்லை ஒரு நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. அது சந்தோஷமாக உங்களுக்கு அந்த முடிவு, அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலவர். ஒரு நாளும் பிரிந்து உடனடியாக போகாதீர்கள். பிறகு மீண்டும் நீங்கள் நினைத்து கவலைப்படுவீர்கள். வாழ்க்கை என்பது அப்படித்தான். இயற்கையை பாருங்கள், புயல் வருகுது, மழை வெள்ளம் வருகுது, காற்றடிக்கிறது, எல்லாமே இருக்குது தானே. அப்ப பேருந்து என்ன செய்யுது? அமைதியாக வருது. அதுபோலதான் எங்களை வீட்டு பூகம்பங்கள் வரும், சில நேரம் குழப்பங்கள் வரும், அதுக்கு சரியான தீர்வு இல்லை. ஆனா மீண்டும் அது தீர்வாக உங்களுக்கு வரைக்க ஆகா என்ன சுகம் என்று பார்ப்பீங்கள். அதே நேரம் விட்டு கொடுப்போம், அன்பு உங்களுக்கு இருவருக்கும் இருக்கும்போது ஆகா இதுக்குத்தானே
மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்ளணும். இதுதானே குடும்ப வாழ்க்கை, இதுதானே இயற்கையும். அப்படி என்று நீங்க நினைத்து பார்த்தால் உங்களோட வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். ஆனா நிச்சயமாக இப்படி நீங்கள் பொறுமையை கடைப்பிடித்து இருவரும் பேசிக்கொண்டு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழுங்கள். சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பெருமையை நீங்க பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.